ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணுமா ப்ரோ? நம்ம வீட்டுக்கு வாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி ஒரு 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கமெண்ட்லயே நான் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கடைசி 2 நாட்களா கிட்டத்தட்ட 37 டிஎம் அந்த வீடியோவை பத்தி. அடி வாங்கினவன தாயிலின்னு சொல்ற, அடிச்ச பிள்ளை அக்கான்ற, டோலின்ற, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டு வச்சிருந்தாங்க. கண்டென்ட் கொடுத்த உனக்கு ஒரு உம்மாடா, அதுக்காண்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டியே நான் பார்க்கவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நம்ம ஊர்ல இன்னுமே சில தற்கொலைங்களாம் தான் பெரிய புளுத்தி அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதே வீடியோல அந்த பையனை விட்டுட்டு அந்த பொண்ணை நான் அந்த மாதிரி பேசியிருந்தா அந்த வீடியோட கான்டெக்ட் எப்படி இருந்திருக்கும்? சோ ஐ நோ வாட் ஐ டூ. இதே வீடியோல தான் நிறைய பசங்களுமே கமெண்ட் போட்டிருந்தானுங்க. சோ அவனுங்களுக்கும் தெரியும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எப்ப தேவைப்படும், எப்ப கொடுக்கணும் அப்படின்றது. ஆனா அதை தான் சொல்றேன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப தேவைப்படுமோ அப்பதான் கொடுக்கணும். சும்மா போட்டு சொருகிக்கிட்டே இருக்க கூடாது. நீங்க எல்லாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பேச தகுதியே இல்ல ஆட்கள். இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இருக்கு, லீக் பண்ணி விட்டான்னு வச்சுக்க. இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க கேள்வி கரெக்டா இருந்து கரெக்டான இடத்துல கேட்டீங்க அப்படின்னா கரெக்டான பதில் வரும். சரி, ரைட், அவ்வளவுதான். இந்த வீடியோ நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீ கமெண்ட்ல போடு, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.